ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தோம் 80% வந்து கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் 80% இருக்குன்றதை நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி இன்றைக்கி ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. நியூட்ரலாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் நம்ம கேப் அப் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன ரீசன்றதை நான் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம டார்கெட் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ரீச் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். பாக்ஸ் தேரி கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அந்த பாக்ஸோட கீ லெவலில் வச்சு நம்ம ஃபிஃப்ட் டூவில் எடுத்து நம்ம 25,300 அது வரைக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். 75% ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனாலும் அதே தான், சேம் தான். 75% தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம்னு பார்த்திங்கன்னா 25,300 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லாட்டினா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 80% வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு 25,300 கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பற்றி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிலேயும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். என்ன லெவல் சொல்லியிருந்தோம்னா 55,200 லெவல் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றதை உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அதையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 75% ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் புக் பண்ண அடுத்த ஒரு 5வது நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் போட்டு கீழே இறக்கி கிட்டத்தட்ட அப் டவுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அரைச்சி தான் மேலே ஏற்றி கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு இதே இருக்காது, அந்தளவுக்கு தான் கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம நிஃப்டியில் என்ன சொல்லணும்னா அதே இது தான் இங்கேயும் சொல்கிறேன். 55,200 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணால் தான் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா அதர்வைஸ் டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதனால் கற்றுக்கிட்டு பயன்பெறட்டும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.